மணிகண்டன் சார் வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்றாரு. அது நம்ம யாருமே வந்து ஒரு ஆர்டர் பண்ண கூட பண்ண மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருமே ஒரு சூப்பரா ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஸ்டேஜ் தான் இது. ஸோ நீங்களும் ஒரு பேர் சொல்லுங்க. நம்மளோட சாப்பிட்டு
நேரமோ நதியை மறைக்கும். இங்கோ நதியெல்லாம் கரை குழந்தையின் கரையாட்டத்தில் பார்ப்பதன் வீரின் உச்சி தாண்டவம் நடக்கிறது. திறமையிலே பெரும் நம்பிக்கை, இவர்களது வாழ்விலே பெரும் வெற்றிகள் நிகழ்கிறது. மாலை வணக்கம். நான் உமா மகேஸ்வரி, ஸ்ரீ ஆண்டாள் அறக்கட்டளையில இருந்து வந்திருக்கேன், நிறுவன தலைவர். இந்த த்ரில்லர்ஸ் நடத்துற அகாடமில இன்னைக்கு பரதநாட்டியம் ஃபங்க்ஷன். பரதநாட்டியம் அப்படின்னு சலங்கை பூஜை வச்சிருக்காங்க. இன்னைக்குதான் அவங்களுக்கு நம்ம 2 வீலர் ஓட்டுற மாதிரி LLR போட்டிருக்காங்க. குழந்தைங்களுக்கு சீக்கிரமா அவங்க அரங்கேற்றம் முடிச்சு லைசன்ஸ் வாங்கி இந்த யமுனா மாதிரி மற்ற குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி இந்த குழந்தைங்களும் நடனத்துல மிக சிறந்தவரா இவங்க இன்னும் ஒரு 10 பேருக்கு சொல்லி கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசையா வேண்டிக்கிறேன். அதை விட இந்த த்ரில்லர்ஸ் பேரே ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. இவங்க பண்ற ப்ரோக்ராமும் அப்படிதான் இருக்கு. இது மென்மேலும் நிறைய வளரணும், எங்களை மாதிரி ஆட்களை கூப்பிடணும், இன்னும் நிறைய பேரை கூப்பிடணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த்ரில்லர்ஸ். எப்படி பாக்குறீங்க? வணக்கங்க. ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என்ன ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஏன்னா அதுவே நான் நிறைய பேர் ரிமைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. வாய்ஸ்ல நடிச்சிருக்கேன். இப்போ மகாராஜால வில்லனா பாத்துருப்பீங்க, ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் நடிச்சிருந்தேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ஐசக்னு மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தரோட ஃப்ரெண்டு. ஸோ அதோட ஆனுவல் டே ஃபங்க்ஷன் பிளஸ் அவங்க பரதநாட்டியம் அரங்கேற்றம் ஏதோ பண்ணியிருக்காங்க. ஸோ அது பாக்குறதுக்காக வந்திருக்கேன். அண்ட் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா ஆடுறாங்க, ரொம்ப டேலண்டடா இருக்காங்க. கிட்ஸுக்கு அதான் நான் சொல்லியிருந்தேன், கிட்ஸுக்கெல்லாம் ஒரு தற்காப்பு கலையும் ஒரு ஆர்ட், சம் மியூசிக் ஒரு டான்ஸ், ஏதாவது ஒரு ஆர்ட்லயும் பிளஸ் அவங்களோட ஸ்போர்ட்ஸ் ஏதாவது ஒரு கலையும் எல்லாருமே கத்துக்கணும் அப்படின்றது என்னோட கோரிக்கையா இருக்கு. அது என்னோட இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை நான் சொல்றேன். நான் ஒழுங்கா அந்த மாதிரி இருக்கணும்னு கேட்டுக்கூடாது. எனிவே தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பி இந்த ஃபங்க்ஷன்ல இருந்தது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி கிட்ஸ் அண்ட் ஐசக் சார். இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவராஜ். சின்னபாப்பா பெரிய பாப்பா சீரியல்ல பாத்திருப்பீங்க. அடுத்ததா இப்போ ஹாட் ஸ்டார்ல உப்பு புளி காரம். இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருக்கேன். சிறப்பு விருந்தினர்ன்ற இந்த குடும்பத்துல ஒருத்தன் தான் சொல்லணும். த்ரில்லர்ஸ் அகாடமி டான்ஸ் மாஸ்டர் ஐசக் என் குடும்பம் மாதிரி அவங்க. ஸோ அவங்க ஒரு நிகழ்ச்சின்னு உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி ஒரு புனிதமான நிகழ்ச்சின்னு சொல்லணும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லா குழந்தைங்க பண்றாங்க. அவங்களோட முப்பெரும் விழான்னு சொன்னாங்க. அந்த முப்பெரும் விழா இப்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. இங்க ஒவ்வொரு குழந்தைங்களும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பார்க்கும்போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? அதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. இன்று பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளும் அப்படி பெருசா தாய் பெத்தெடுக்கும் போது இருந்த சந்தோஷத்தை விட தன் மகனை சான்றோன்னு ஒருத்தன் சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி எல்லா பிள்ளைகளும் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இங்க அந்த மாதிரி பிள்ளைகளை 2 பேரும், ஐசக்கும் அவங்க மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு கோவில் மாதிரி இந்த விஷயத்தை உருவாக்கி திறமையா நடத்திக்கிட்டு இருக்காங்க. நிறைய திறமைசாலிகளை உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேற்கொண்டு நானும் ஐசக் மாஸ்டரும் சேர்ந்து ஒரு படம் பண்றோம். அந்த படத்துல கண்டிப்பா இந்த டீம்ல இருந்தவங்க இன்னும் நிறைய திறமைசாலிகள் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்க போறோம். அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம்ல நம்ம லாரன்ஸ் மாஸ்டரோட அந்த டீம் வந்திருந்தாங்க. அவங்கள எப்படி சொல்றது அப்படின்னா திறமைசாலிகளோட உச்சம் சொல்லலாம். உடல் ஊனமுற்றோர்கள் நிகழ்ச்சி நான் சொல்லக்கூடாது அதை, ஏன்னா அவங்க திறமைசாலிகள். அவங்க கிட்ட இருக்க திறமை நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லணும். தன்னம்பிக்கை திறமைன்றது அவங்க கிட்ட நாங்கெல்லாம் கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம். சோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அப்புறம் அந்த கனகராஜின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு, ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ். அதெல்லாம் அதை தாண்டி பிள்ளைகளும் பட்டை கிளப்பிட்டாங்க. அதாவது ப்ரொஃபஷனலா பண்றவங்களுக்கு எங்களுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, நாங்களும் அந்த இடத்த பிடிக்கதான் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத நிரூபிச்சிருந்தாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப், சிறப்பான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. என்றும் அன்புடன் உங்கள் சிவராஜ்.
நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.